ஆஃபீஸில் 9 to 5 ஜாப் பார்க்கறதுக்கு இங்கே வந்து ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள், டே 4 ஆஃப் நானும் விவசாயம் பண்ண போகிறேன். டே 3 வீடியோவில் ஆல்மோஸ்ட் ஒரு 30% முடிச்சோம். மீதி ஒரு 20% பேலன்ஸ் இருந்துச்சு. டே 4 வீடியோ போடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே ஆடி மாதம் திருவிழா, மழை அந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ என்னால் வர முடியல கழனிக்கு. ஒரு 3-4 டேஸ், 1 வீக் இருக்கும். 1 வீக் கழிச்சு திரும்ப இப்போ தான் வந்தேன். இன்னைக்கு ஒரு 50 செடியை நம்ம களை எடுத்துருக்கோம். லைக் தட். இந்த மாதிரி இந்த 2 ரோ ஆல்மோஸ்ட் 50% முடிஞ்சிச்சு. இன்னொரு 50% தான் இருக்குது. 50% முடிக்கணும். முடிச்சுட்டு அது இல்லாமல் அடுத்த ஒரு கழனி வேறு இருக்குது, அது வேறு நம்ம முடியணும். ஆக்சுவலி இதை நம்ம கைவிட்டுலாம் தான் நினச்சேன். ஏன்னா தனியாக ஒரு ஆளாக இவ்வளோ பண்ணணும் அப்படின்றது. 8 மணி நேரம் 9 மணி நேரம் எவனுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு வீட்டில் உட்காந்து 1/2 நான் ரீல்ஸ் பார்ப்பேன். 1/2 1 hour. அந்த டைமையே நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். இந்த டைம் வீட்டில் என்ன பண்ணியிருப்பேன், ரீல்ஸ் பார்த்துட்டு சும்மா படுத்துட்டு தான் இருப்பேன். நம்மளோட கல்வி நம்ம தான் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு சின்னதாக மோட்டிவ். அதனால தான் கிளம்பி வந்தேன். இன்றைக்கோ தண்ணி எடுத்துகிட்டு வரல, சும்மா தான் வந்தேன். இன்றைக்கி பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். கை கால் வச்சு சும்மா இல்லாமல் இந்த 2 ரூபா முடிச்சாச்சு. இன்னொரு 1/2 hour 1 hour தான் ஃபுல்லாக முடிச்சிடுவேன். தண்ணி வரதுனால கடுப்பாகுது. பார்ப்பேன், இன்னொரு பிட்டை முடிச்சுட்டு தான் எப்படி இங்கேருந்து கிளம்புவேன். பார்ப்போம். இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. சரி, இதுக்கப்புறம் பாதுகாத்து மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம வேலையே. பண்ணுவோம், நல்லா பெஸ்ட்டாக பண்ணுவோம். சில பேருக்கு இதெல்லாம் இடம் இருக்கும், எதுவும் பண்ணாமல் இருப்பாங்க. என்ன மாதிரி நான்லாம் இவ்வளோ பெரிய இடம் வச்சுட்டு இத்தனை நாள் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு தெரில அப்போலாம் இதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு. சீரியஸாக எனக்கு நான் இப்போ சிக்கன் ஷாப் ஓப்பன் பண்ணோம், அப்போ தான் அந்த இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு. இந்த செடி கொடி வளர்க்கணும், லைக் பெட்ஸ் நிறைய வளர்க்கணும், இது ஒரு பேஷனாகவே ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் வளர்க்கணுன்னு. ஸோ பார்ப்போம், இது எவ்வளோ நாள் போகுதுன்னு தெரில. போகிற வரைக்கும் அதை பிடிச்சிக்கிட்டே போக வேண்டியதான். இந்த வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது தான் அவனுக்கு தோணுச்சு, எவனுக்கு கீழே 9 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு இங்கே தான் நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். இங்கேன்னு கிடையாது, உங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கா செய்யுங்க. இங்கேன்னா 1 மாதம் 2 மாதம் பெருசாக இன்கம் எதுவும் இருக்காது. நம்ம செய்கிற ஒன்றுமே லைக் ஒரு பிஸ்னஸுமே ஒரு வேலையுமே நமக்கு மணி ஜென்ரேட் பண்ணி தரத்துக்கு தான் நம்ம வேலை பார்க்குறோம். இங்கே நமக்கு மேனேஜர் கிடையாது. இங்கே பாருங்கள், எவனோ நீ பிரேக் போகக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, இவ்வளோ நேரம் தான் செய்யணும், நம்மளை திட்டோ. நம்ம வேலை செய்யணும்னு தோணுதா செய்யலாம், உட்காரணும்னு தோணுதா உட்காரலாம், ரீல்ஸ் வாங்கணும்னு தோணுதா பார்க்கலாம், வீட்டுக்கு போகணும்னு தோணுதா. எவனோ நம்மளை கேள்வி கேட்க முடியாது. நான் ஒரு 2 மாதம் காசு இல்லாமல் கஷ்டப்படுவேன்னா 2 மாதம், அடுத்த ஒரு 3 மாதம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிறது எல்லாமே எனக்கு மணி ஜென்ரேட் பண்ணி தரும். ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஆக்சுவலி இன்றைக்கி நான் இந்த சின்னதாக பண்ணுறேன்னா நாளைக்கு இதை விட பெருசாக பண்ண தான் நான் இன்றைக்கி இந்த சின்னதாக பண்ணுறேனே. ஆக்சுவலி என்னோடய பெரிய ஆசையே இந்த நீட்டுக்கு ஒன்று ஆரம்பிக்கணுன்றது தான் என்னோடய பெரிய ஆசை. எடுத்த உடனே வந்துட்டு உடனே அப்படியே ஆரம்பிச்சுட்டு அப்படியே இதெல்லாம் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இங்கே இருக்க ரியாலிட்டி தெரியணும், என்னென்ன உள்ளே வருது, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பெரிய டிசிஷன் எடுக்கணும். ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கணும்னா அதுக்கான சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான சின்னதாக ஸ்டார்ட் அப் தான் இந்த சின்னதாக நம்ம பாதுகாத்து வளர்த்து நல்லா ஆகிட்டோம்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டிலே ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிடும், நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு இன்னும் நல்லா பெஸ்ட்டாக நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒன்று பண்ணுறோன்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ அந்த மனநிலைமையில் தான் இருக்கேன் நான். கொஞ்சம் கஷ்டமாக கடுப்பாக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஒன்ஸ் நம்ம இதை விட்டுட்டோன்னு வச்சிங்களேன், இதுக்கப்புறம் இதை பிடிக்க முடியாது. கரெக்டு தானே? இது நான் இவ்வளோ செடியை அன்றைக்கி நாங்கள் கஷ்டப்பட்டு நட்டோம், இது நான் அப்படியே பாதுகாக்காமல் விட்டேன்னா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த இடத்துல எதுவும் பண்ணணும்னு எங்களுக்கு தோணாது, அதெல்லாம் ட்ராப் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறது. நீங்களும் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, கஷ்டமாக இருக்குன்னா கை விட்டுறாதீங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷமாச்சும் ஆகும் அதுலேருந்து வரத்துக்கு. கஷ்டப்படணும்.
அதுக்கான பலனை பின்னாடி எதிர்பார்க்கணும். டடா போய் இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இதில் பெருசாக கண்டென்ட் இல்லை, இருந்தாலும் இன்னும் ஒரு நாட்களில் கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. டடா பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ்.